அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் சமையலறை எப்படி இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக சமையலறை அமைக்க ஏற்ற திசை என அது தென்கிழக்கு திசை. அது அக்னி மூலை என்று சொல்வார்கள். அடுப்பை முடிந்தவரை தென்கிழக்கு பகுதியில் வைக்க வேண்டும். சமையல் செய்யும்போது கிழக்கு நோக்கி நிற்பது வாஸ்துவில் சிறப்பாக கருதப்படுகிறது. அடுப்புக்கு அருகில் தண்ணீர் பாத்திரம், சிங்க் போன்றவற்றை ஒட்டி வைக்காமல் சிறிது இடைவெளி விடுவது நல்லது. சிங்க் மற்றும் குடிநீர் வசதியை வடக்கு அல்லது வடகிழக்கு பகுதியில் அமைப்பது நல்லது. அக்னி பகுதியான தென்கிழக்கில் தண்ணீர் அதிகமாக இருப்பதை தவிர்க்கவும். ஃப்ரிட்ஜ், குளிர் சாதன பெட்டி. ஃப்ரிட்ஜை தெற்கு அல்லது மேற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம். சமையலறையின் நடுப்பகுதியை அதிக பொருட்களால் அடைத்து வைக்காமல் இருப்பது நல்லது. ஜன்னல் எப்படி இருக்கணும்னா, காற்றோட்டத்திற்காக கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் ஜன்னல் அமைப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. புகை வெளியேறுவதற்கு வசதி இருப்பது நடைமுறையிலும் மிகவும் முக்கியம். தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்கள். அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் போன்ற கனமான பொருட்களை தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் வைக்கவும். தேவையில்லாத பொருட்களை நீண்ட நாட்கள் சேமித்து சமையலறையை கிளட்டர் ஆக வைத்திருக்க வேண்டாம். அசுத்தமாக வைத்திருக்க வேண்டாம். கேஸ் சிலிண்டர். கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் பாதுகாப்பாகவும் போதுமான காற்றோட்டத்துடன் இருக்க வேண்டும். வாஸ்துவை விட தீ பாதுகாப்பு விதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தவிர்க்க வேண்டியவை. வடகிழக்கில் சமையலறை அமைத்தால் வாஸ்து மறைவில் தவிர்க்கப்படுகிறது. அடுப்பையும் சிங்கையும் ஒன்றுக்கொன்று மிக அருகில் வைப்பது. சமையலறையில் குப்பை மற்றும் பயன்படாத பொருட்களை குவிப்பது. காற்றோட்டம் இல்லாமல் சமையலறை மூடிய நிலையில் வைத்திருப்பது. இது போன்று இருந்தால் கண்டிப்பாக துரதிர்ஷ்டம் என்பது உங்கள் வீட்டில் குடிக்கொள்ளும். அதனால் முடிந்தவரை சமையலறை சுத்தமாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது